வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கொடுத்துட்ருக்கிறது. சரிங்களா? இதில் வந்து இது இந்த ரெக்கமெண்டு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ட்ரேடெல்லாம் எடுக்க வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இதை வந்து ஒரு பயிற்சிக்காக மட்டும் பயன்படுத்துங்க. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் டு சப்ஜெக்ட் டு ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இதை பயிற்சி எடுத்துங்க. பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் இது மூலமாக கற்று ட்ரேட் பண்ண பழகிக்கங்க. சரிங்களா? இன்றைக்கி ஸ்டாக்கு பார்ப்போம். ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆல்ரெடி நேற்று பார்த்துருந்தோம். இந்த ரெண்டையுமே ரிலையன்ஸ் வந்து ஆல்ரெடி நாம் நேற்று ட்ராக் பண்ண இதே ஏரியாவில் தான் இருக்குது மார்க்கெட்டு. கீழே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸும் இது சப்போர்ட்டும் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ட்ராக் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. மார்க்கெட் நேற்று க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 இன்னைக்குன்னா இந்த 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 பார்ட்டில் தான் க்ளோஸ் ஆகிருந்தது. சரிங்களா? இந்த பார்ட்டில் க்ளோஸ் ஆனங்காட்டி நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டை நம்ம கிரியேட் பண்ணோம். நேற்று சப்போர்ட்டை கிரியேட் பண்ணோம். அதாவது மெயின் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இடையில வந்து மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட் சப்போர்ட்ஸ் இது. ஓகேங்களா? அப்போ அது அங்கேருந்து என்ன பண்ணியிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆன அப்படிது மேலே போகிறக்கே அங்கே பாசிபிள் இல்லாமல் கீழே வந்திருக்கான். மேலே போகிறக்கே பாசிபிலிட்டி இல்லாமல் கீழே வந்திருக்கு. அதை நம்ம பார்க்கணும். இது வந்து இந்த ஆல்ரெடி இந்த ஹை ஏற்கனவே 2-3 வீடியோக்கு முன்னாடி பார்த்ததில் இது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இது ஒரு சப்போர்ட்டாக போட்டிருந்தோம். கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே போயிட்டு திரும்பி வந்துட்ட மார்க்கெட், அதை தாண்டி போக முடியல அப்படின்னு தெரியணும். சரிங்களா? இப்போ இதே வந்து ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். 5 மினிட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இதில் ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் ட்ரேட் பண்ணியிருக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். இப்போ நம்ம 5 மினிட்ஸில் போய் பார்ப்போம். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான். இந்த மார்க்கெட் இதை தாண்டி மார்க்கெட் மூவ் ஆகாது போனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டுக்கு மறுபடியும் வருவான். இங்கேருந்து மறுபடியும் ஒருக்க ட்ராவல் பண்ணுவான். இதுதான் நடந்துட்டு இருக்கு மறுபடியும் மார்க்கெட்டில். சரிங்களா? இப்போ 5 மினிட்ஸில் இதை பார்த்தோம்னா இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். காலையில் எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பிளேஸ் தான் ஓப்பன் ஆன பிளேஸ். சரிங்களா? ஓப்பன் ஆன ஸ்பாட்லேயே வந்து மார்க்கெட் இது வரைக்கும் வந்திருக்கான். அதாவது முன்னாடி இருந்த ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லலாமா இதையா? இந்த ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் வரைக்கும் வந்திருக்கான். ஒரு ரெசிஸ்டன்ஸுக்குள்ளேயே வந்து மறுபடியும் டச் பண்ணிட்டு அங்கிருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கா. அப்போது நாம் இது எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தால் கீழே ஓப்பன் ஆனால் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தால் அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகிட்டான். இதே ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ரெசிஸ்டன்ஸ் பிளேஸுங்கிறதே வந்து என்ட்ரி ப்ரைஸ் தான். அப்போ அங்கேருந்து அடுத்தது சப்போர்ட் நோக்கி போகணும். சப்போர்ட்டுங்கிறது ஆல்ரெடி நம்ம முன்னாடி போட்டு வச்சுருந்த இந்த சப்போர்ட். முந்தா நாள் அதுக்கு நேற்று இல்லை, நேற்று அங்கே வரல, முந்தா நாள் அதுக்கு முன்னத்த நாளில் இதை தான் சப்போர்ட்டாக வச்சுருந்துருக்கான். அப்போ மார்க்கெட் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் கவனிச்சு பாருங்கள். இங்கே இங்கே வந்துட்டு மறுபடியும் மேலே திரும்பின மார்க்கெட்டு மறுபடியும் கீழே தான் வர்றா. இந்த ஐக்கு போக முடியல. எகைன் இவ்வளோ தூரம் வந்து ஓட்டு திரும்புகிற மார்க்கெட்டு மறுபடியும் கீழே. அப்போது இந்த ஐக்கே வர முடியலங்கிறத தெரிஞ்சுக்கணும். எகைன் பாருங்கள், இங்கே கொஞ்சம் நேரம் நின்று போட்டு மறுபடியும் சப்போர்ட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டான். சப்போர்ட்டுக்குள்ளே வந்து நின்னாவே மேலே போகணும்னு இப்படி போயிருக்கணும் இல்லையா? அவன் மூவ் ஆகவே இல்லை. கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு அப்படியே கீழே வந்துட்டான். அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கானா? இல்லை. கீழே வந்தவன் இந்த சப்போர்ட்டுக்கும் வரல. அவனை என்ன பண்ணிட்டா, இங்கேயே மூவ் ஆகிட்டு மறுபடியும் கொஞ்சம் கீழே வந்துட்டு இங்கே வந்து முடிச்சு நிறுத்தி வச்சிருக்கிறான் மார்க்கெட்டு. சரிங்களா? இப்போ இந்த ரேஞ்சை மட்டும் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னு நம்மளுக்கு தோணுதா? எஸ், இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கான். அப்போ அடுத்தது இங்கேருந்து மறுபடியும் கொஞ்சம் மேலே போகலாம், அல்லது வந்து மறுபடியும் வந்து சப்போர்ட்டுக்கு வரலாம். இங்கேருந்து எங்கே ஓப்பன் ஆகுறாங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நாளைக்கு ஒன்றா மேலேயா கீழேயா? நாளைக்கு மார்க்கெட் லீவுங்கிறதுனால இனி அடுத்தது ஃப்ரைடே தான் மார்க்கெட்டு. அப்போது இதனோட மூமெண்ட் நம்ம இங்கே தெரியணும் என்ன நடந்திருக்குது. இப்படி தான் நிறுத்தி வச்சுருக்கான். அப்போது அந்த அன்னைக்கு வந்து நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட்டோட நகர்வுகள் அதெல்லாம் பொறுத்து நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். இப்போ அது நம்ம என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா தான் கரெக்டாக இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ட்ராக் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை போட்டு கையில் வச்சுக்கோங்க. ஒன்றா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்போர்ட்டு, இல்லாட்டி சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸு. 5 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இது ஒரு சப்போர்ட்டாக தான் கிரியேட் ஆகிருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்குது இப்போது. ஏன் அப்படின்னா மேலே போயிட்டு கீழே வந்து
வந்து அப்படியே வந்து மேலே போய் நின்றுருக்கா. இந்த லோ உடைச்சிருக்கானா இது எங்கேயும் பாடி க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வந்து இங்கே ரிவேர்ஸ் ஆகுறது. அதாவது இது வரைக்கும் இப்படியே வந்த மார்க்கெட்டு இங்கே லோ உடைக்க முடியலைங்கிறது மென்ஷன் பண்ணணும். நீங்கள் அதான் சொல்ல வரேன் நான். இங்கே வந்து லோ உடைக்காமல் திரும்புறதுக்கு ட்ரை பண்ணா தெரியுதுங்களா? இங்கே வந்து லோ உடைக்காமல் திரும்புகிறான் வச்சிருக்கான். இது லோ உடைச்சிட்டான்னு உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் வந்து பாடி எங்கேயுமே க்ளோஸ் பண்ணல. ஆல்ரெடி இந்த லோவுக்கு மேலே கீழே வந்தானா மறுபடியும் மேலே போய் க்ளோஸ் ஆயிடும். கீழே வந்தானா மேலே போய் க்ளோஸ் ஆயிடும். பாருங்க 3 4 கேனில் அதே மாதிரி தான் க்ளோஸ் ஆயிருக்கான். உங்களுக்கு கரெக்டாக தெரியலையா? தெரியலனா இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம். ஆ இப்போ பாருங்க, இது லோ அப்படின்னு நான் மார்க் பண்ணிட்டோம்னா இந்த லோ உடைச்சிருக்கான். ஆனால் பாடி எங்கே வச்சிருக்கான்? இங்கே போய் க்ளோஸ் பண்ணியிருக்கான். அதுக்கு அடுத்தது இது லோ, கரெக்டுங்களா? இந்த லோவுக்கு பாடி கொண்டு போய் மேலே க்ளோஸ் வச்சிருக்கான். இங்கே லோ வச்சுட்டு பாடி கொண்டு போய் மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கான். இங்கே லோ வச்சுட்டு பாடி க்ளோஸ் மேலே கொண்டு போய் பண்ணியிருக்கான். அப்போ இதில் என்ன தெரியுது? மார்க்கெட் வந்து இங்கேருந்து திரும்ப ட்ரை பண்ணுறான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க. சரிங்களா? ஒவ்வொரு கட்டத்துலையும் அதுதான் நடந்துட்டு இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே திரும்புறதுக்கு ட்ரை பண்ணுறான் இப்போ. அப்படிங்கிறது இந்த மூமெண்ட் நகர்வுகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இந்த இடத்துல ரொம்ப குழப்ப வேண்டாம். இந்த மொமெண்ட் எப்படி இருக்குது? காலையிலேருந்து வந்த மொமெண்ட்டு அப்படியே கீழ் நோக்கி வந்த மார்க்கெட்டு இங்கே வந்து ஏன் ஸ்ட்ரகிள் ஆகுறான்? நிற்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே நிற்கிறான்னா மறுபடியும் மேலே திரும்புறதுக்கு பார்க்குறான் அப்படி தெரியணும். ஒவ்வொரு கேனலும் பாருங்க, கீழே குச்சி குச்சியாக வச்சுட்டு 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 மேலே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கா. அப்போ மறுபடியும் மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இங்கேயே அப்படி தான் ட்ரை பண்ணியிருக்கான். பட் இங்கே வந்து அவனால் சஸ்டெயின் பண்ண முடியல. மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து மேல் மேல் நோக்கி போயிட்டான். மறுபடியும் போனவன் இந்த இதெல்லாம் பிரேக் பண்ணிக்கிறான். கீழே வந்தால் மறுபடியும் அதையே இதே பிளேஸ்க்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறான். சரிங்களா? அப்போ மார்க்கெட் வந்து அடுத்த மூமெண்ட்டுக்கு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறான். இந்த வேகம் கீழே இறங்கிட்டு இருந்த அந்த சர்க்கிள் வந்து இங்கே நின்றுச்சு. அடுத்தது மேல் நோக்கி போகிறதுக்கு பார்க்குறான். சரிங்களா? இப்போ மார்க்கெட்டு இதுதான் மூமெண்ட் நடந்துட்டு இருக்குது. அடுத்தது என்ன பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம அடுத்த மூமெண்ட்டில் பார்ப்போம். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இதெல்லாம் நம்ம ஐடியா பண்ணால் போதும். முன்னாடியே போட்டு நிறைய ஐடியா பண்ணி எல்லாம் குழப்ப வேண்டாங்க. 5 நிமிஷம் என்ன நடக்கிறா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேடை கட்டமைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. இது அப்படியே பழகுங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். மெயினாக வந்து அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிங்க. ட்ரேடு பண்ண பண்ண தான் தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே ஹை உடச்சிட்டு உடச்சிட்டு போயிட்டு இருந்த மார்க்கெட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் ஹை தான் உடச்சிருக்கா. இங்கே லோ உடைக்கல. இது கவனிச்சு பாருங்க. இது லோ, இந்த லோவுக்கு மேலே வச்சுட்டு போயிருக்கா. ஹை உடச்சிட்டு போன மார்க்கெட் ஒரு கட்டத்துக்கு பின்னாடி லோ உடைக்க ஆரம்பிச்சிருக்கா. ஹையை உடைக்க முடியலைங்கிறது தெரியணும். லோ உடைக்க ஆரம்பிக்கிறாங்க போதே ட்ரெண்டு கீழே நோக்கி திரும்ப போகிறான்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ கீழே வர்றான். கீழே எப்படி வர்றான்னு பாருங்க. அப்படியே வந்துட்டு இருக்கா. லோவை எல்லா லோவையும் பிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. வந்தவன் இங்கே வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறான். சரிங்களா? இனி வந்து இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துலயே வந்து ட்ரேடு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது தான். காலையில் வந்து ரெசிஸ்டன்ட் ஜோன்லேருந்து திரும்போதே நம்மளுக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாச்சுன்னு தான் அர்த்தம். ரெசிஸ்டன்ட் ஜோன்லேருந்து கீழ் நோக்கி வரும்போதே நம்மளுக்கு இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான்னு தான் அர்த்தம். இங்கே 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அதுதான் 1 ஹவர் வந்து அருமையான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேருந்து திரும்பிட்டு இருக்கான்னு தெரியணும். தெரிஞ்சதுனாவே 5 மினிட்ஸில் ஈஸியாக நம்ம ட்ரேடை கட்டமைச்சிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இல்லைங்களா? அதை பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்லையும் ஆல்ரெடி நேற்று பார்த்த அதே விஷயங்கள் தான். அது வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல சப்போர்ட்லேருந்து மேலே போயிருக்கான். அகைன் வந்து நேற்று பேசினோம். அடுத்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ரேஞ்சு அடுத்து இப்படி ரேஞ்ச் வரலாம். இதெல்லாம் ரெண்டும் ஒரே பக்கம் இருக்கிறதுனால நியர்பை கூட வரலான்னு. அவன் பாருங்க இன்னைக்கே வந்து ஒரே ஸ்ட்ரகிளாக இருக்கான். ஏன்னா நிஃப்டி கீழே வர்றான், ரிலையன்ஸு கீழே வர்றான். அப்படிங்கும்போது இவன் சேர்ந்து கீழே வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணுறான். மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆனதுங்க இந்த கேண்டில் நினைக்கிறேன். 6 கேண்டில் இந்த கேண்டில் தான் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு. ஓப்பன் ஆன இப்போ ஸ்பாட்டில் மேலே போனால் மேலே இது வரைக்கும் போனால் நேற்று இந்த ஹை இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரேஞ்சோட ஹையை போய் டச் பண்ணிட்டு அதுக்கு தான் அந்த எல்லோ லைன் போட்டிருக்கோம். அதாவது இது ஜோனு, ரெசிஸ்டன்ட் ஜோனு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனோட ஹை மார்க் பண்ணியிருக்கோம். அவன் கரெக்டாக அந்த இடத்துல தான் போய் மார்க் பண்ணிட்டு டச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே இவ்வளோ தூரம் விட்டு மறுபடியும் போய் இவ்வளோ தூரம் முடிச்சு நடத்தியிருக்கான். இதை வந்து நம்ம 5 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு. ஏன்னா நம்ம வந்து 1 ஹவர் வச்சு ட்ரேட் பண்ண முடியாதுங்க. ட்ரேட்னா 1 ஹவர் வச்சு பண்ணுறதுனா வந்து இந்த மாதிரி ஏரியாவில் எடுக்கணும். இந்த மாதிரி ஏரியாவில் பர்ச்சேஸ் பண்ணி பழகணும். அப்போ தான் வந்து 1 ஹவரில் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடு மாதிரி பண்ணலாம்.
இதை வந்து வச்சுட்டு இன்ட்ராடே பண்ண முடியாது. இன்ட்ராடேக்கு வந்து 5 மினிட்ஸ்க்கு நம்ம போயிடுறோம். அதில் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். தெரியுதுங்களா அந்த ஹை எங்கே போய் டச் பண்ணியிருக்கான்னு? அதோ ஏற்கனவே வச்ச ஹையை தான் போய் தொட்டு தொட்டுட்டு வந்திருக்கான். இங்கே பாருங்க, நிறையா ஒரு ரிஜெக்டட் ஏரியா, பூரா ரிஜெக்ட். இந்த ஏரியாக்குள்ளே வந்தால் ரிஜெக்ட். இதை தான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போது அது மறுபடியும் இங்கே இந்த இடத்துல வந்து இப்போ இருக்கிற இடத்துல ஒர்க் பண்ணுது. இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, காலையில் மார்க்கெட்டு இங்கே 24 இன்னைக்கு டேட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து இதோ இந்த 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 கேண்டில் தான் மார்க்கெட் ஓப்பன் கேண்டில். சரிங்களா? அதுக்கு கீழே ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு சொன்னீங்கன்னா, சப்போர்ட் ஏரியான்னு சொன்னீங்கன்னா இந்த பிளேஸ் சொல்லலாம். இந்த பிளேஸ் ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட்டு. ரைட்டுங்களா? இது ஏன் சப்போர்ட்டு அப்படின்னு உங்களுக்கு அது தோணுதா? இங்கே பாருங்க, மார்க்கெட் மேலே போய் கீழே வந்து, மேலே போய் கீழே வந்து மேலே போயிருக்கான். ரைட்டுங்களா? அப்போ இப்படி தான் சப்போர்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்க. இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட்னு வைக்கிறோம். இப்போ இந்த சப்போர்ட்டுக்கு தான் கடைசியில் மார்க்கெட் வந்திருக்கான் பாருங்க. இது எக்ஸாக்டாக போட்டிங்கன்னா லைன் ஒன்று போட்டிங்கன்னா இந்த சப்போர்ட்டை வச்சுப்போமா? தெரியுதுங்களா? அங்கே தான் வந்து பாடி கீழே க்ளோஸ் பண்ணல பாருங்கள், அங்கே தான் நின்றுருக்கா மார்க்கெட்டு. இப்படி தான் நம்ம வந்து நம்ம ட்ரேடை பார்க்கணும். இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு 24ஆம் தேதி இங்கே ஓப்பன் ஆனது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்படியே மேலே போயிட்டான். மேலே போனவன் என்ன பண்ணிக்கிறான் பாருங்கள், அந்த ஜோனோட ஹையை தான் டச் பண்ணிக்கிறான். அதுக்கு மேலே போக முடியல. எகைன் கீழே வர்ற மார்க்கெட்டு இதோ காலையில் வச்ச அந்த பாடி லெவல், இதே லெவல் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கான். மறுபடியும் போய் ட்ரை பண்ணுறான். மறுபடியும் முட்டி மோதி பார்க்குறான், முடியல. அந்த ஜோன் கிட்ட போகணுன்னா எகைன் வந்து கீழே கீழே வந்தவன் வந்து இது சப்போர்ட்டாக இங்கே கிரியேட் பண்ணியிருக்கான். சரிங்களா? அடுத்த சப்போர்ட்னா இந்த சப்போர்ட்டை நம்ம எடுத்துக்குவோம். இந்த சப்போர்ட்டில் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போனவன் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் போய் அதே ஹை தொட்டுட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்கான். தெரிஞ்சதில்ல, அந்த ட்ரேடெல்லாம் எப்படி எடுக்கிறது ஈஸியாக தெரியுது உங்களுக்கு. இப்படி தாங்க நடக்குது மார்க்கெட்டில். நீங்கள் எதுக்கு போனீங்கனாலும் இதுதாங்க நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றா புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. இதுதான் மார்க்கெட்டில் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனாவே நம்மளுக்கு இது ரொம்ப எளிமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒரு ட்ரேடை கட்டமைச்சு பழகிக்கணும். நம்ம எந்த மாதிரி ஏரியாவில் எடுக்கணும், எந்த மாதிரி ஏரியாவில் நம்ம பை பண்ணணும், செல் பண்ணணும், நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பண்ணால் தான் இங்கே ட்ரேட் பண்ண முடியும். ஒரு ட்ரேடை சக்ஸஸ் பண்ணணும்னா இப்படி தான் பார்க்கணுங்க. சரிங்களா? கரெக்டாக வந்து எங்கே வாங்கணும், எங்கே விற்கணும்னு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன் நான், மெதுவாக படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதிகமாக ப்ராக்டிஸ்க்காக டைம் ஒதுக்குங்க. அப்போ தான் இதில் ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ட்ரேடுக்காக உள்ளே போகணும்னு நினைக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறத பழகுங்க. நான் முன்னாடி கொடுத்துருக்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ, இண்டிகேட்டர் இல்லாமல் ட்ரேடு செய்வது எப்படி, ட்ரெண்ட் சம்மந்தமாக 2 பார்ட் கொடுத்துருக்கேன். ட்ரெண்டு அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதாவது ட்ரெண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதுகளை முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேட் ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? இதை பண்ணி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க. அதாவது வீடியோவை ஒட்டுக்கா பார்க்க வேண்டாம். ஒரு வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து செட் ஆகும்போது அடுத்தடுத்து வீடியோக்கு போங்க. பழகுங்க. பழகத்தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த யூடியூப் சேனலே கீழே வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் அப்டேட் பார்க்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.